ரொம்ப சாஃப்டான பொண்ணு, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அது இளையராஜாவுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு பெரிய தனியாக பிரியம் உண்டு, பாசம் உண்டு. வாய்ஸ் நல்ல வித்தியாசமாக இருக்கும், நல்ல மெல்லிய வாய்ஸாக இருக்கும். இளையராஜா எனக்கு கோவப்பட்டுருவார். நீங்கள் ஏஆர் ரஹ்மான் மாதிரி வேணும்னு பாட்டு கேட்டிங்கன்னா அன்னையோட உங்களுக்கும் அவருக்குள்ள உறவு கட்டு, நீங்கள் முதல்ல எந்திரிச்சு போங்க, நீங்கள் சரியாக வர மாட்டீங்க, பரப்படுங்கன்றவர். திருநெல்வேலி படத்தில் ரோஜாவுக்கும் பிரபு சாருக்கும் ஒரு சாங் ஒன்று வேணும்னே, எந்த மாதிரி கேட்குறீங்கன்னு எனக்கு சரியாக புரியலையேன்னு கேட்டுட்டு இருந்தார். சுற்றி சுற்றி வந்தீக, இடுப்பில் சொருக பாத்தீக, ஒரு மாதிரியா ஒரு மெலடியாக வரும். நீங்கள் அடுத்த படத்துலேருந்து வேற மியூசிக் வச்சுருக்க அப்படியா போட்டுருவாரு. இல்லைண்ணா நீங்கள் எதை ஒன்று போட்டு கொடுங்கண்ணா. எனக்கு மாதிரி என்கிட்ட வந்து கீபோர்டு வச்சப்பங்க, நீங்கள் அவர் மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் வரக்கூடியது. கண்ணாத்தாள் படம் அது வந்து ஒரு முக்கியமான படமாக தான் இருக்குது. அது ஒரு பக்தி படம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தது. இளையராஜா அவர்கள் வந்து இசை பண்ணியிருந்தாங்க. பாட்டெல்லாம் ரொம்ப, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி நீங்கள் அவர்கிட்ட கேட்டு வாங்குறீங்களா, இல்லை கதையை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவருடைய இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்களா? பொதுவாங்க ஒரு மனுஷன் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு முதல் வருஷத்தில் தோத்துட்டான்னு வச்சுங்களேன், ஓடுனா மூச்சு வாங்கி விழுந்தானா, ஓட முடியாமல் விழுந்தானா, சரியான பயிற்சி இல்லாமல் விழுந்தானா, தோத்துட்டான். என்னோடய ஃபஸ்ட்டு படம் அருவாவேல், தோத்துட்டோம். 2வது படம் கண்ணாத்தாள். இப்போ ஓட்டப்பந்தயத்தில் கலந்து ஓடி ஜெயிச்சே தீரணும், அதுதான் வாழ்க்கை. ஒரு வெறி இருக்கும் இல்லையா? சரி, இப்போ நம்ம ஓடி ஜெயிக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? சரியான பயிற்சி வேணும், அதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும், அதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும், உணவு சாப்பிட்றது எல்லா வகையிலும் நமக்கு ஆள் வேணும். இப்படிலாம் வச்சு பயிற்சி எடுத்து ஜெயிக்கணுங்கிற வெறி கொண்டு வரணுங்கிற முடிவு எடுத்த படம் தான் கண்ணாத்தாள். ஏன்னா படம் வந்து சொந்த படமாக எடுத்து ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. இப்போ 0லேருந்து மறுபடியும் மேலே வரணும். அப்போ நம்ம பெரிய போராட்டத்தை சந்தித்து ஆகணும். வர முடியுமா வர முடியாதான்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. வந்து பார்ப்போம், இல்லைன்னா ஊரை பார்த்து போயிடலாம், பிரச்சனையே இல்லை, விவசாயம் பார்க்க போயிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட். ஒரு கண்ணாடிக்கு முன்னால் கண்ணாடியை ஒரு தயாரிப்பாளராக நினச்சிக்கிட்டு கதையை சும்மா ஃப்ளூயண்ட்டாக சொல்லி பார்க்குறது ட்ரைனிங். இப்போ நீங்கள் கண்ணாடியை வச்சுட்டா, செல்வம் இந்த கதையை கேளுங்க, இந்த கதை இப்படி வருது, இப்படி பாட்டு, இப்படி அது இதுன்னு எல்லாம் பயப்படாமல் சொல்லணுங்கிறத ஒரு தளபாடம் பண்ணி ட்ரைனிங் பண்ணி சொல்லப்பட்ட கதை தான் தயாரிப்பாளரிடம் கண்ணாத்தாள். அது நிறைய பேட்டிகளை நான் பதிவு பண்ணிட்டேன். அதனால் அதை எப்படி சௌத்ரி சார் கேட்டார், எப்படி ரைட் சார், அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அப்படி ஒரு வெறியோடு எடுத்ததுனால அண்ணன் இளையராஜா போடணும். இப்போ இளையராஜா பீக்கில் இருக்கார், அவற்றை பாட்டு வாங்கணும், இந்த நேட்டிவிட்டியான கதைக்கு அவர் பாட்டு போட சொல்லணும் அப்படின்னு அவற்றை பாட்டு போடக்காக அவரை சந்தித்தேன். இளையராஜா அண்ணனை பொறுத்தவரை ஒரு மாபெரும் திறமைசாலி இல்லையா? இப்போ சிவாஜி கணேசன்கிட்ட போய் ஒரு கதையை சொன்னோம்னா அதை பல விதமாக நடித்து காட்டக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கும். சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. சிவாஜி கணேசன் அண்ணனை பொறுத்த வகையெல்லாம் ஒரு படத்துக்குள்ளே நுழைஞ்சாருன்னா முதல் நாள் முதல் காட்சியிலே கண்டுபிடிச்சிடுவார். இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக வரப்போகுது, இந்த படம் அட்ரு ஃப்ளாப்பாக போகுதுன்னு ஒரு தெரியும். அப்படியா? ஐயோ சாதனை. இப்போ பாகப்பிரிவினை படத்துலலாம் அப்படி கையை வச்சுக்கிட்டு வராரு, அண்ணன் ஒரு வசனம் பேசுகிறாருன்னா அவர் ஃபஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடும், ஆஹா சரியான கேரக்டர் ஒன்று மாட்டிக்கிடுச்சு, இந்த படம் வெளிவிழா போகும் தெரியும். தங்கச்சியை வச்சு ஒரு சென்டிமெண்ட்டான கதைன்னு, தங்கச்சிக்காக உயிரே விடுறீங்க, தங்கச்சிக்காக எல்லாம் வாழ்கிறீங்க போகிறீங்க, வசனம் டைலாகு மலர்ந்து மலராத பாதி மலர் போ, அந்த பாட்டு கண்டுபிடிச்சிடுவார். அது எல்லா கலைஞனுக்கும் உள்ள ஒரு விஷயந்தான். அது மாதிரி இளையராஜா சார் கதையை சொன்னதுமே கண்டுபிடிச்சார். அது நல்லா வறுமையா பழையனூர் நீலின்னு ஒரு படம் அந்த மாதிரி வந்திருக்கு, பெரிய ஹிட்டாக இருக்குது, நீ கரெக்டாக பண்ணனா அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம், இதுக்கு நல்ல பாட்டு வந்து அமையும் பாரு, நல்லா பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஃபஸ்ட் டே பார்க்குறேன், ஒரு 3 நாளுக்குள்ளே எனக்கு கம்போசிங் ஃபிக்ஸ் பண்ணார். இந்த மாதிரி சௌத்ரி சார் ஃபைனான்ஸ் பண்ணுறாரு, நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லேன். ஓகே, ஒரு 3 நாளில் கம்போசிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தித்த முதல் நாளே கதை கேட்டார். அது எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். நான் ஒரு மாலையை வாங்கிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ சுப்பையான்னு ஒரு மனிதர் அங்கே வேலை பார்த்தாரு. அவருக்கும் எனக்கு பழக்கம் இல்லை, இளையராஜா அண்ணனும் எனக்கு பழக்கம் கிடையாது. ப்ரெஸ்ஸு அதுக்கு முன்னால் உங்களை மாதிரி ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கனால அவரெல்லாம் போய் பேட்டியெல்லாம் எடுத்தே கிடையாது. அப்போ அண்ணனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா? அன்றைக்கி என் நேரம் நல்ல நேரம், அதான் நேரங்கிறது. என் நேரம் அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார். அதில் என்னை பார்த்துருக்க மாட்டார். வேற ஒரு இந்த மாதிரி வேறு மியூசிக் கம்போசிங்லாம் தான் பார்த்துருக்க முடியாது. அப்போ போய் சொல்கிறான், அந்த மாதிரி டைரக்டர் பாரதி கண்ணன் ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு, உங்களை பார்க்க வந்திருக்காரு, வர சொல்லு அப்படின்ட்டாரு.
ஃபஸ்ட் டே வர சொல்லிட்டாரு. அது வந்து நின்று அவர் உட்காந்துருந்தார். வணக்கண்ணே. என்ன 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 விஷயம்? இல்லைண்ணே ஒரு கதை உங்கள்கிட்ட சொல்லணும். எப்படி நீங்கள் படம் எடுப்பீங்க? யார் ப்ரொடியூசர்? நான் இந்த மாதிரி சௌத்ரி, சூப்பர் குட் சௌத்ரி சார் பேக்கிங் பண்ணுறாரு, நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். ஓ என்ன கதை என்ன கதை சொல்லிட்டுமாண்ணே? சொல்லுங்கள் அப்படின்னாரு. பிரசாத் ஸ்டுடியோவில் அங்கே பிரசாத் ஸ்டுடியோவிலே உடனே கதையை ஆரம்பித்தேன். என்கிட்ட ஒரு சின்ன ஹேபிட் இருந்துச்சு, நிறைய பேட்டியில் நான் அதை பதிவு பண்ணியிருந்தேன். ஒரு சும்மா ரஃபாக ஒரு பாட்டு பாடி கதை சொல்லுவேன். ராஜா சார்கிட்டே பாட்டு ஆமாம், ராஜா சார்ட்டு அப்படியே ஒரு வில்லு பாட்டை படிக்கிறேன். ஒரு வில்லு பாட்டிலே ஃபஸ்ட் டைமாக கதை பண்ணியிருக்கேன்னே. ஒரு வில்லு பாட்டில் கதையை ஆரம்பித்து வில்லு பாட்டில் இன்ட்ரோல் பண்ணி வில்லு பாட்டில் கிளைமேக்ஸ் பண்ணணுண்ணே. ஒரே வில்லு பாட்டில் கதை சொல்லி முடிக்கிறோம் ஃபோக்கு. இது ஃபஸ்ட் டைம்ண்ணே. அப்படியா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அவர் ஊரில் வில்லு பாட்டு கிடையாது, அதனால் அந்த பாட்டை கொஞ்சம் கேட்டார். எப்படி இருந்தது? அப்புறம் அந்த பாட்டை பாடி காமிக்கிறேன். கைலாசத்திலே ஒரு நாள் அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் கடும் தவம் இருக்க, எப்ப ஏற்பட்டதவம் தெரியுமா? ஐயா ஊசி முனகில தவம் இருக்க, ஆமா தவம் இருக்க. அப்படி ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி கண்ணாத்தாவர்த்தி பிறந்தா, அவள் எப்படி வாழ்ந்தா, எப்படி அவளை அடித்து கொண்டாங்க, இன்டர்வலுக்கு அப்புறம் அவள் எப்படி ரீபர்த் ஆகுறா, எப்படி கிளைமேக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கதை நன்றி. ஃபஸ்ட் அந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னாரு, இந்த மாதிரி ஒரு கரகம் தூக்கி ஆடுற பொண்ணாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். உடனே ஹார்மோனி போட்டுட்டார். காமாட்சி அவரே பண்ணார். காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்போம், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்போம். கன்னியாகுமரி என்ன, காசி ராமேஸ்வர் என்ன, பெருவல்ல தாங்கின்னு தாய் ஒரு தீதான். பாட்டு அப்படியே போவார். அதே போது அவரோட ஒரு பெரிய பலம். அது ஒரு தீச்சட்டி சாங்குனே, 2வது சாங் வருண்ணே. நீங்க கதை சொன்ன போன அன்னைக்கே நடக்குது. கதை சொல்ல போய் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு 3 நாள் கதை சொல்லிட்டேன். ஒரு 2 நாளில் கம்போசிங் வச்சுக்கலாம். 2 நாள் கழிச்சு போகிறேன். 7 மணிக்கு போகிறேன். 7 மணிலேருந்து கம்போசிங் போயிட்டு இருக்கு. முதல் பாட்டு முடிஞ்சது, 2வது பாட்டு இந்த பாட்டுனாரு. இந்த மாதிரி ஒரு தீச்சட்டி எடுத்துகிட்டு ஊர்வலமாக அந்த பொண்ணு வருது. அப்படின்னாரு. அவரே பாடினார். மாலை வெயில் அழகி மஞ்சள் முகத்தழகி சாங்கு. மாலை வெயில் அழகி மஞ்சள் முகத்தழகி ஒன்று நாங்கள் தேடி வரோம்மா அப்படின்னு ஒரு பாட்டு. இப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன் சொல்ல 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 டக்கு டக்கு டக்குன்னு போட்டார். அப்போ எல்லா பாட்டும் கிளைமேக்ஸ் என்னன்னாரு, இந்த மாதிரி கண்ணாத்தாளை வந்து இது வரைக்கும் சாமி படங்களில் என் புருஷனை காப்பாற்றுமா தாயே வான்னு கதாநாயகி பாடுவா. இந்த படத்தில் கதாநாயகி என் புருஷனை வந்து சமகாரம் பண்ணுமான்னு பாட போகிறானே, இவன் இந்த நாட்டுக்கு வேண்டாம், இவனை கொன்று தாயே அப்படின்னு ஒரு பெண்ணு பாடுறா. ஓகே, ஒரு ஷாக்கி ஒன்று போட்டுக்கிட்டு பண்ணிடலாம் அப்படின்னாரு. காலமகள் தூங்கும் நேரமடியோ, கண் திறந்து பார் கண்ணாத்தா, டன் 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 டன். அந்த ருத்ரதாண்டவ மியூசிக்லாம் போட்டு அந்த சாங் அப்படியே அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. இப்படி எல்லா பாட்டுகளையும் ஒரு 2 ஹவர்ஸில் போட்டார். அது அவருடைய அனுபவம், அவருடைய ஜீனியஸான ஒரு டேலண்ட். இது முதல் படத்தின் பாடல்கள் வந்த விதம், பாடல்கள் பிறந்த விதம். இல்லை, இதே படத்தில் வந்து பவதாரணி அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாடிருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பாட்டெலாம் முடிச்சிட்டேன். நம்ம உங்கள் பேட்டர்ன்லாம் முடிஞ்சது, என் பேட்டர்னில் ஒரு பாட்டு போடலாமாண்ணா? போடுங்கண்ணே, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், போடுங்கண்ணே. கம்போஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அவரே பாடினார். அம்மன் புகழை பாட எனக்கு ஜென்மம் 7 7 வேண்டும், வரம் கிடைக்குமா நாடி நரம்பும் ஓடும் உதிரம், அனுதினம் படிப்பது அவள் பெயர்தான், அம்மன் புகழை பாட எனக்கு ஜென்மம் 7 7 வேண்டும், வரம் கிடைக்குமா. அந்த சாங்கை தான் பவதாரணி பாட வச்சார். அந்த சாங்குக்காக நான் ஒரு சீன் பண்ணி அதுக்கு ஒரு பாட்டை கரெக்டாக படத்தில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அது இளையராஜா சார். பவதாரணி அவங்க வந்து ரெக்கார்டிங் எப்போ நீங்கள் இருந்தீங்களா? இருந்தேன். பவதாரணி எப்படி? ரொம்ப சாஃப்டான பொண்ணு, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அது இளையராஜாவுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு பெரிய தனியாக பிரியம் உண்டு, பாசம் உண்டு. வாய்ஸ் நல்ல வித்தியாசமாக இருக்கும், நல்ல மெல்லிய வாய்ஸாக இருக்கும்.
அருமையான வாய்ஸ். அவங்க பேசும்போதே ரொம்ப மெதுவா சாப்பிட்டா பேசுவாங்க. கோவமே பட முடியாது, கோவப்பட்டு அவங்க பார்க்கவே முடியாது. அவங்க குடும்பத்திலே இவங்க ரொம்ப மென்மையான ஒரு பெண்மணி தான் பவதாரணி. அந்த படத்தில் நாங்கள் அந்த பாட்டை ஒரு முக்கியமான சீன் பண்ணோம். பொதுவாக இளையராஜா வைதேகி காத்திருந்தாலும் ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து படத்துக்காக போட்ட பாட்டு இல்லை, இளையராஜா அவர்கள் போட்டு வச்சிருந்த பாடல்கள். 7 பாட்டை போட்டு வச்சிருக்காரு. தூயவன் சார்ட்ட கேட்குறாரு, பஞ்சண்ணன்ட்ட கேட்குறாரு, அந்த பாட்டு நல்லா இருக்கா கேளுங்கன்னா. அப்போ எல்லாரும் வைதேகி காத்திரம் ராசாத்தி ஒன்று எடுத்துக்கிறேன்ட்டாங்க. எல்லா பாட்டும் எடுத்தால் தான் கொடுப்பேன்றாரு. அந்த பாட்டுக்காக ஆர் சுந்தரராஜன் சார் ஒரு கதை பண்ண படம் தான் வைதேகி காத்திரம். அது மாதிரி இளையராஜா சார் ஒரு பாட்டு போட்டுத்தானே அந்த மாதிரி நம்ம சீன் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு கிரியேட்டர். நீங்க அந்த அம்மன் புகழை பாட அந்த பாட்டுக்கு தனியா சீன் பண்ணிட்டேன். பண்ணி அழகா ஒரு கோயிலில் உட்காந்து முதல்ல இந்த டெல்லி கணேஷ் கேரக்டர் பாடும், அது ஹீரோயின் பாடுவாங்க, லைவா பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்து நான் பண்ண படம் தேவா சாரோட ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி. இந்த படம் ஏன் டக்குன்னு எப்படி தேவாட்ட வந்தீங்க? ராஜா சார்ட்ட இருந்து அடுத்த படம் பிஸியா, கால்ஷீட் கிடைக்கலையா? இல்ல, அது ப்ரொடியூசருடைய விருப்பமா இருந்துச்சு. கவிதாலயா பண்ணாங்க, கே பாலச்சந்திர சார் படம். அப்போ அவங்களுக்கும் ராஜா சாருக்கும் படம் பண்ண மாட்டேன், கவிதாலயா பண்ண இருந்துச்சு. ஆமா, அந்த சிந்து பைரவி இல்ல, இதுல அண்ணாமலை புது அர்த்தங்கள் படத்துல ஏற்பட்ட அந்த சர்ச்சை தகராறு, ரீரிகார்டிங் லேட் ஆச்சு. அண்ணாமலை பண்ணும்போதே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரீரிகார்டிங் லேட் ஆச்சு. அவங்க ஏதோ ட்ராக் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு வருத்தம் இருந்திருக்குது. அதனால் அவங்க பண்ணலை. எங்களுக்கு இளையராஜா சார் செட் ஆகாது, நீங்கள் வேறு யாரையா போட்டுக்கணும். இப்போ தேவா சார் வச்சு பண்ணேன். அதுவும் நல்லா பண்ணார். அதில் ஒரு ஃபேமஸ் சாங் சூப்பர் ஹிட் ஆச்சு. ராசாவே என்ன தெரியலையா, சின்ன ரோசா பூ என்ன புரியலையா, அந்த உச்சி மலை தேனருவி தெரியலையா, நெசமாத்தா என்ன மறந்துட்டியா, இல்ல நினைவிருந்தும் சொல்ல தயங்குறியா. அந்த மாதிரி ஒரு சாங் ரொம்ப சூப்பர் ஹிட்டா அமைஞ்சது. அப்புறம் கிளைமேக்ஸும் நல்லா பண்ணியிருந்தாரு. சிந்தல கரையில் குடியிருக்கும் தாயே வெட்காளி தண்டடடண்டடடடடா அப்படி ஒரு சாங்கு. அவருடைய ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்டிங் பார்த்துருப்பீங்கல்ல, ராஜா சார் ரெக்கார்டிங் பார்த்துருக்கீங்க, தேவா சாரோடைய ரெக்கார்டிங் பார்த்துருக்கீங்க. இவருடைய வித்தியாசம் என்ன, அணுகுமுறை எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசம் தானே. சிவாஜி கணேசன் நடிப்பு தனி தான், ரஜினி சார் நடிப்பு தனி தான், கமல் சார் நடிப்பு தனி தான். அதுக்காக நம்ம 3 பேரையும் எடை போட்டுற முடியாதுல்ல, இல்லையா? அவர் ஒரு பேட்டர்ன், அது ஒரு ஜீனியஸாக. சிவாஜி சார்னா அது கொட்டும், அது எதனாலும் காட்சி அமைக்க முடியும். அந்த காலத்தில் சிவாஜி சாரை பற்றி சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அசோசியேட்லாம் ரொம்ப பழக்கம், டைரக்டர்ஸும் கொஞ்சம் பழக்கம் உண்டு. கொஞ்சம் சுமாரான கதையாக இருந்தால் கூட இப்போ உள்ள ஹீரோக்கள்லாம் வேண்டான்னு ஒதுக்குறாங்கல்ல, அவர் ஒதுக்குறது இல்லை. அந்த ஹீரோயின்ட்டே கூட பேசுவார், அம்மா கதை கேட்டேன் சரோ, அதை கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு, இப்போ நீ நான்லாம் நடிக்கும்போது சரியாயிடும், சரி பண்ணிக்கலாம், நடிப்போம் அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு சின்ன கதையை கூட அழகாக பண்ணிடுவார். அது மாதிரி இளையராஜாவுக்கு ஒரு சின்ன சொன்னால் கூட அவர் ஒரு பாட்டாக்கிடுவார். சில மியூசிக் டேரக்டர் கொஞ்சம் நேரம் பேசி ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். தேவானருக்கு நம்ம இன்ஸ்பிரேஷன் கொடுத்தோம்னா இன்னும் பிரமாதமான பாட்டு பாடுவார். இங்கே இன்ஸ்பிரேஷன் கொடுத்தா இவர் கோவப்படுவார். ராஜா சார் என்ன இதெல்லாம் சொல்கிறீங்க, ஏன்பா வேறு பாட்டெலாம் இங்கே சொல்லக்கூடாதும்பாரு. சார் ஃப்ளெக்சிபிள் சில இடத்துல இருக்காது, அங்கே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். காணாத காயகத்தே கானகத்தே செந்தமிழ் தேன் மொழியால் ஆனால் அந்த மாதிரி ஒன்று போடுங்கண்ணே அப்படின்னா கொஞ்சம் உல்ட்டா பண்ணி போட்டுருவார். நமக்கு நடைமுறைக்கு, வியாபாரத்துக்கு, நடைமுறைக்கு, பழக்க வழக்கத்துக்கு தேவா சார் கொஞ்சம். தேவா அவர்கள்ட்டே கேட்கலாமே, எப்படி ரகுமான் மாதிரி வேணுமா, ராஜா சார் மாதிரி? ஆமாம், எல்லாம் கேட்டுக்கலாம். அது ஒன்றும் பெருசாக சீரியஸ் எடுக்க மாட்டார். ரகுமான்கிட்ட இளையராஜா எனக்கு கோவப்பட்டுருவார். நீங்கள் ஏன் ரகுமான் மாதிரி வேணும்னு பாட்டு கேட்டிங்கன்னா அன்னையோட உங்களுக்கும் அவருக்குள்ள உறவு கட்டு, நீங்கள் முதல்ல எந்திரிச்சு போங்க, நீங்கள் சரியாக வர மாட்டீங்க, பரப்படுங்கன்றவர். அப்படி கையில் வச்சுருந்தார். யாருக்குமே டக்குன்னு இறங்கி போக முடியாது அவரால். அது மாதிரி யாரும் அந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒன்று கேட்டால். அடுத்த படத்தை தேவாவுக்கு அப்புறம் திருநெல்வேலி இளையராஜா மறுபடியும் நான் வந்தேன். கண்ணாத்தாள் வெற்றி படமாக அமைஞ்சது. சௌத்ரி சார்கிட்ட தான் கொடுத்தோம் அந்த படம், வெற்றி படம். உங்களுக்கு மறுபடியும் உனக்கு ஏதாவது ஒரு பணமாக வேணுமா படமாக வேணுமான்னு கேட்டார். கண்ணாத்தாள் வெற்றிங்கிறதுனால படமாகவே கொடுங்களேன் அப்படின்னு. அப்போ திருநெல்வேலி கதை சொல்லியெல்லாம் ஓகே பண்ணோம். அப்போ சார் இதில் இளையராஜா போட்டால் நல்லாயிருக்கும் சார், அது நீ பேசிக்கோ, நாமலாம் நம்ம பேனரில் இளையராஜாலாம் அதிகமாக பண்ணதில்லை,
அது நீயே பேசி உனக்குள்ளே நீயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் சொன்னார். அப்புறம் அந்த பட்ஜெட்டை நம்ம இளையராஜாட்ட சொல்லிட்டு அவர் அந்த அண்ணனும் அதை ஒத்துக்கிட்டு பண்ணார். இளையராஜா அண்ணா என்ன டைட்டில் வச்சுருக்கீங்கன்னாரு, திருநெல்வேலி அப்படின்னு. சொன்ன மாத்திரத்திலே திருநெல்வேலி சீமையில கொலுவு இருக்கும் அம்பிகையே காந்திமதி அம்மனை கொண்டு வந்து அருள வேண்டும் தாயே உன்னை தேடி. நல்லா இருக்கும் அந்த பாட்டு வரி, ரொம்ப நல்லா. அவரே தான் பல்லவிலாம் எழுதிட்டாரு. நாங்க நினைச்சதெல்லாம் நடக்க வேணும் உன்னருளாலே திருநெல்வேலி சீமையில கொலுவிருக்கும் அம்பிகையே அருள வேண்டி வரோம் அம்மா ஆயி மகமாயி. நாங்க நினைச்சதெல்லாம் தீச்சட்டிய பூச்சட்டியா மாத்து வேணும் தாயி. அதெல்லாம் அவர் தான் எழுதினாரு. இந்த பாட்டு ரெக்கார்டிங் அப்ப நான் மூமேத்தா சார்ட்ட அசிஸ்டன்ட் தான் அங்க வந்திருந்தேன். சூப்பர். ராஜா சார் உங்களெல்லாம் பார்த்துருக்கேன். பரவாயில்ல, அதனால உங்களுக்கு அந்த பாட்டே ஞாபகத்தில் இருக்கு. பரவாயில்ல, பாடல்கள் ஞாபகம் இருக்கிறது ஒரு பெரிய கலை தானே. இப்போ இதில் 7 பாடல்கள் இந்த படத்தில் திருநெல்வேலியில் இருந்தது. மற்ற பாடல்களோட கம்போசிங் என்ன மாதிரி போச்சு? அதெல்லாம் இளையராஜா ஸ்டைலில் தான். அந்த சிச்சுவேஷன் சொன்னோம் அவரே தான் போட்டார். ஒரு ஓலை குடிசையிலேன்னு ஒரு சாங், ஒரு நல்ல சாங். ஓலை குடிசையிலேன்னு ஒரு நல்ல சாங்கு. அப்புறம் இன்னொரு சாங்கு அதுவும் பாதாரணி தான் பாடியிருந்தாங்க. ஆமாம், எங்கள் குலசாமி முத்து ராசா முத்து ராசான்னு ஒரு பாட்டு, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணார். கதைக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு பாட்டு இப்படி தான் இளையராஜா எனக்கும் அதில் கொஞ்சம் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு போச்சு. என்னாச்சுன்னா, எனக்கு இந்த முத்து ராசா பாட்டு ஓகே தான். இப்போ திருநெல்வேலி படத்தில் ரோஜாவுக்கும் பிரபு சாருக்கும் ஒரு சாங் ஒன்று வேணும்னே, எந்த மாதிரி கேட்குறீங்கன்னு எனக்கு சரியாக புரியலையேன்னு கேட்டுட்டு இருந்தார். சுற்றி சுற்றி வந்தீக இடுப்பில் சொருக பாத்தீக, ஒரு மாதிரியா ஒரு மெலடியாக வரும். நீங்கள் அடுத்த படத்துலேருந்து வேற மியூசிக் வச்சுருக்க அப்படியா கோபப்படுறாரு. இல்லைண்ணா நீங்கள் ஏதோ ஒன்று போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா வச்சு ஒரு பாட்டு பண்ணி கொடுத்தாரு. அது ஓகே தான். பட் உதாரணம் சொன்னால் இளையராஜாக்கு செட் ஆகாது. ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி தான். அதுவும் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்கள் வேற சொல்லி ஏன்ட்ட வேலை பார்த்த பையங்கிற மாதிரி ஒரு சின்ன இது இருக்குல்ல. எனக்கு மாதிரி என்கிட்ட கீபோர்டு வச்ச பையன், நீங்கள் அவர் மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நேர்மையின் கோபம், உண்மையின் கோபம். பிரபு அவர்கள் அவருடைய குணாதிசயம் எப்படி சார்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார்? உங்களுக்கு கதை சொன்னோன்னா எப்படி ஏற்றுக்கிட்டார்? பிரபு சாரை பொறுத்தவரை ஒரு அற்புதமான நடிகர்.